இந்த சங்கீதத்துல தாவீது எடுத்த 3 தீர்மானத்தை பேச போறேன். அல்லேலூயா. சிறிய தீர்மானங்கள் தான் பெரிய மேன்மையை நமக்கு கொண்டு வரும். இதை நம்புறீங்களா? இப்ப என்ன வேகமா சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுறேன். நம்பர் 1, தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்த தீர்மானம். எப்படிங்க? தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்த பர்சனல் லைஃப், ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு அவன் எடுத்த தீர்மானம். 2வது, தன் குடும்பத்தை எப்படி நடத்துவது, எப்படி பாதுகாப்பது, எப்படி கொண்டு போவது என்று எடுத்த தீர்மானம். 3வது, ராஜா இல்லையா தாவீது, நான் ஆளுகை செய்கிற என்னுடைய தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கணும்னு சொல்லி எடுத்த தீர்மானம். திரும்பவும் சொல்றேன், முதல்ல தன்னை குறித்து, தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து, தன்னுடைய பர்சனல் லைஃபை குறித்து, தன்னுடைய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எடுத்த தீர்மானம். அதுக்கு எந்தெந்த வசனங்கள்னு சொன்னா, சங்கீதம் 101 சங்கீதம் 101 சங்கீதத்துல 1வது வசனத்திலிருந்து நல்லா கவனிச்சுக்கங்க. 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். சரியா? 2வது, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்னு அவன் எடுத்த தீர்மானத்துக்கு சங்கீதம் 101 2வது வசனமும் 7வது வசனமும். அடுத்த 3வது காரியம், என்னுடைய தேசம், அவர் பெரிய ராஜா இல்லையா, நான் ஆளுகை செய்கிற என்னுடைய தேசம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவன் எடுத்த தீர்மானம். இது எத்தனாவது வசனம்னா 6வது வசனமும் 8வது வசனமும். கையை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது உண்மையாகவே, தயவு செய்து கொஞ்சம் நல்ல கவனிங்க, பத்சேபாளோடு செய்த அந்த ஒரே ஒரு பாவத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் தாவீது ரொம்ப அருமையான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். வெரி ஹம்பிள் மேன், ரொம்ப தாழ்மையான ஒரு மனிதன். அதனாலதான் நம்ம ஆண்டவர் தாவீதை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளியில நம்ம எல்லாரையும் பார்த்தா நல்லவங்க மாதிரி இருப்போம். என்னை பார்த்தாலும் சரி, உங்களை பார்த்தாலும் சரி. நம்ம வெளியே வாழ்கிற வாழ்க்கை வேறு, உள்ளான வாழ்க்கை வேறு. நிறைய பேர் நம்ம பார்த்து நேரா பிரைஸ் லார்ட் அப்படிம்பாங்க. நம்மளும் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு வந்துடுவோம். எனக்கு அப்படி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்புறம் நம்ம கையை காட்டி நம்மளை பரியாசம் பண்ணி நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. சமுதாயத்தில் இது சாதாரணமா நடக்கிற ஒரு காரியம். ரொம்ப முக்கியமானது, நான் எப்படி நான் வாழ்றேன், இதை தயவு செய்து சபைக்குள்ள இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை அலசி பார்க்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. 2வது, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், குடும்ப உறவுகளுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும், தீர்மானம் எடுக்கணும். யாருக்கும் தெரியாம அந்தரங்கத்துல நம்ம என்ன செய்தாலும், ஒருவேளை மனைவி பார்க்காம இருக்கலாம், கணவன் பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் பார்க்கிறவர், தேவன் கவனிக்கிறவர். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. எல்லாம் நிர்வாணமா இருக்கு, எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. தேவனுடைய பார்வை ரொம்ப அருமையான ஒரு பார்வை. நிறைய ஊழியக்காரர்கள்ட்ட தவறுகளை எடுத்து சொன்னோம்னா கோபப்படுவாங்க. ஆண்டவருக்கு மகிமையா நான் சொல்றேன், விசுவாசிகளை கண்டிக்கவும் விசுவாசிகளுக்கு போதிக்கவும் ஒரு ஊழியருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குதோ, அந்த அளவுக்கு ஊழியர்கள் செய்கிற தவறுகளை மற்றவர்கள் எடுத்து காண்பிக்கும் போது அதை திருத்திக் கொள்வது பரலோகம் விரும்புகிற காரியம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமே. அல்லேலூயா.
நம்ம கையில கர்த்தர் கொடுக்கிற வருமானங்கள் எப்படி கையாளப்படுகிறது, நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம நடத்துறோம், நம்முடைய வீடு எப்படி இருக்கு தேவனுக்கு முன்னாடி, நம்முடைய ஊழியம் எப்படி, நம்ம சபை எப்படி, வார வாரம் காணிக்கை என்ன வருது, மிஷினரி காணிக்கை என்ன வருது, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு காணிக்கை வருது, ஆபீஸ்ல இருக்கிறவங்க இந்த காணிக்கை எப்படி கையாளுறாங்க, அப்டேட்ல வச்சிருக்கிறாங்களா. இது வரைக்கும் நம்ம ஊழியம் 29 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு 29 ஆண்டுகள் ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் நம்முடைய வரவு செலவு கணக்குகள் சப்மிட் பண்ணப்படுது. தேவனுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக நம்ம எப்படி குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், இதை பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வீடு ஒரு பரிசுத்தமான கூடாரமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு வர்றவங்க வீடு என்ன அழகா இருக்குன்னு சொல்றதை விட வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு தெய்வீகமா இருக்குங்க அப்படி சொல்லணும். நான் நிறைய என் காது குளிர கேட்டிருக்கிறேன். எங்க வீட்டுக்கு வர்றவங்க வெளியில போக மனசே இருக்காது. எங்க வீட்டுல அப்படி பெரிய ஒன்றும் அழகான சோஃபாலாம் ஒன்றும் இல்லை, மாடர்னா எதுவுமே இல்லை எங்க வீட்டுல. ஆனா கர்த்தர் இருக்கிற அந்த தெய்வீகம், அந்த தெய்வீக பிரசன்னம் நம்முடைய வீட்டுல நிரம்பி இருக்கணும். அது வாடகை வீடோ சொந்த வீடோ அதை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது. நீங்க ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்க கூடாரம் ஒரு மகிழ்ச்சியின் கூடாரமா இருக்கணும். கர்த்தர் உலாவுகிற ஒரு கூடாரமா இருக்கணும். இன்னொரு படி கூடுதலா சொன்னா தேவன் நடமாடுகிற ஏதேன் தோட்டமா இருக்கணும் உங்க வீடு. சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. தாவீது கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம நிறைய கத்துக்க போறோம். பெரிய ராஜா, எவ்வளவு தவறு வேணாலும் செய்யலாமா இல்லையா? அவரை நம்பி எவ்வளவு கொடுப்பாங்க ஜனங்க. ஆனா அவரை எவ்வளவு அழகா தன்னை குறிச்சு தீர்மானம் எடுக்கிறார். அவருக்கு தேவனோட ஒரு நல்ல தொடர்பு, நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு உறவு. அவர்கிட்ட பெருமைங்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப தாழ்மையான ஒரு மனிதர். அப்படிப்பட்ட தாவீது அவருடைய மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தேசம் என் கையில ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்திருக்கிறாரு, அதனால இந்த தேசத்துல உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாம் கொலையாளிகளாகவோ தீவிரவாதிகளாகவோ ஊழல் பெருச்சாளிகளாகவோ இல்லாமல் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சரி, இப்ப நம்ம தனித்தனியா இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க போறோம். நம்பர் 1, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? 101 சங்கீதம் 1-5 வரைக்கும் எல்லாரும் படிக்க போறோம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இப்ப கவனிங்க, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது என்னுடைய பர்சனல் லைஃப். தயவு செய்து வாலிப செல்வங்கள், பெரியவர்கள் எல்லாரும் கவனிங்க. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? என் கண்ணு முன்னாடி நான் தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன், வைக்கவே மாட்டேன். தீங்கான காரியங்கள் எதுவும் என் கண்ணு முன்னாடி வைக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடி வசனம் படணும், என் கண்ணு முன்னாடி தேவனுடைய பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்கணும், என் கண்ணு முன்னாடி எங்க திரும்பினாலும் பரிசுத்த வேத எழுத்துக்கள் தெரியணும். வழி விலகுகிறவர்களுடைய செய்கைகளை நான் என்ன பண்ணுவேன், வெறுக்கிறேன். அவங்க நினைச்சா சபைக்கு வருவாங்க, நினைச்சா சபைக்கு வரமாட்டாங்க, அவங்க பின்வாங்கி போயிட்டே இருப்பாங்க, அவங்க ஏதாவது தான் மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி வழி விலகுகிறவர்களுடைய பேச்செல்லாம் நான் என் காதுல கேட்டனாக்க நான் தேவனோட நெருங்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அது என்ன பண்ணாது, பற்றாது. நீங்க 1000 தடவை 1000 முறை ஒரு தேவ மனிதனை பத்தியோ அல்லது ஒரு விசுவாசிய பத்தியோ தவறான காரியங்களை அள்ளி தெளிச்சாலும்
அது என் மனசுக்குள்ள போகாது. ஏன்னா நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அவரோட வாழ விரும்புகிறவன். தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னாடி நான் என்ன பண்ண மாட்டேன். கள்ள தராசு என் முன்னாடி இருக்காது. 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு. ஒரு நேரம் நல்ல ஜெபம் பண்றது, ஒரு நேரம் நல்ல பைபிள் படிக்கிறது, ஒரு நேரம் ஆண்டவரை விட்டு தூரமா போறது, ஒரு நேரம் மணிக்கணக்க ஃபாஸ்டிங் இருக்கிறது, ஒரு நேரம் ஃபாஸ்டிங்கே இல்லாம இருக்கிறது. இந்த மாறுபாடு தயவு செய்து என்னை விட்டு என்ன பண்ணணும் ஆண்டவரே, அகலணும் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, பொல்லாதவனை நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்டவர்களோடு எனக்கு ஐக்கியம் கிடையாது. பொல்லாத மனிதர்களோடு நான் பழகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்களோடு நான் தொடர்பு வைக்க விரும்புறது இல்லை. 5வது வசனம் பாருங்க, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை. ஒருத்தர் நேருக்கு நேரா இருக்கும் போது அவங்கள்ட்ட நேருக்கு நேராவே நான் நிறைய பேசி அவர்களோடு கூட சம்பாஷணை பண்ணுவது நல்லது. அவர்களை முன்னாடி விட்டு பின்னாடி கிண்டல் பண்ணுவதும், நக்கல் பண்ணுவதும், பரியாசம் பண்ணுவதும், அவர்களை குறித்து அவதூறு பண்ணுவதும் இல்லை. நம்ம பக்கத்துல இல்லாத ஒரு நபர்களை பத்தி தப்பு தப்பா பேசுவதும் நம்ம எல்லாருக்குமே அது பொருந்தும். அப்படி அவதூறு பண்ணுவது என்கிட்ட இருக்குமானால், ஆண்டவரே இன்னைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு அது நல்லதே இல்லை, அது என்னை விட்டு தூரமாகணும். அல்லேலூயா. இன்னும் ரொம்ப முக்கியமா ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு இந்த மேட்டின்மை கண், அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நான் வச்சிருக்கிற பணத்தையா சாப்பிட முடியும்? அல்லேலூயா. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டின்மை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும். அந்த மார்ப ரொம்ப இப்படி போவாங்க பார்த்தீங்களா, நான் யார் தெரியுமா அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பொறுக்க மாட்டேன். என்ன ஒரு டெசிஷன் பார்த்தீங்களா. எனக்கு இந்த தாழ்மை தான் பிடிக்கும், எனக்கு எளிமை தான் பிடிக்கும். இன்னொரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லித்தரவா. உலகத்திலேயே எல்லா வல்லமைகளையும் ஒட்டச்சு நொறுக்கக்கூடிய ஒரு பெரிய தெய்வீக சுபாவம் என்ன தெரியுமா? இந்த சிம்பிளிசிட்டி தான், இந்த எளிமை தான். இந்த எளிமைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த எளிமைக்கு எப்படி என்ன உண்டு? அவ்வளவு வலிமை உண்டு. இந்த சிம்பிளிசிட்டி, டாம்பிகம் இல்லாம வாழ்றது. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தீர்மானம், நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல உயிரோடு வாழ்கிற வரைக்கும் நம்முடைய உறுப்புகள்லயே மிக ஒரு பிரச்சனைக்குரிய உறுப்பு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், நம்முடைய வாய். எதுங்க? நம்முடைய வாய். இதைத்தான் தாவீது என்ன செய்தார்னா, சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல என்ன சொன்னாரு? நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, நான் படுக்க போறதுக்கு முன்னாடி அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஒரு தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு விசுவாசிகளும் ஊழியர்களும் எடுக்க வேண்டிய தீர்மானம், எந்த இடத்திலும் என் வாய் என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது, துணிகரமாய் பேசக்கூடாது, யாரை பத்தியும் தவறுதலா பப்ளிக்ல பேசக்கூடாது, யாருக்கு அவதூறுகளை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்கிற காரியம், வாழ்கின்ற காலம் பயங்கரமான காலம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எங்க கேமரா வச்சு எங்க யாரை என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இப்ப நான் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேருடைய ஹேண்ட்பேக்குள்ள ரெக்கார்டிங் பட்டனை அமுக்கி செல்போன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ஆகவே நான் ரொம்ப கவனமா பேசுறேன். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து,
என்னை புடமிட்டு பார்த்தும். ராத்திரில படுக்க போறதுக்கு முன்னாடி பெட்ல, ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேனா? ஏன்னா ராத்திரி படுத்துட்டு காலையில எந்திரிப்பனாங்கிற நிச்சயம் எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத நாள் படுத்துட்டு அடுத்த நாள் கட் அவுட். என்னை துக்கப்படுத்தின ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம சபையில் இருக்கிற அருமையான மகள் செட்டியாப்பட்டியில் கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். பேர் என்னமா? அல்போன்சா. அல்போன்சாவுடைய தம்பி நம்ம தன்னந்தரியம்பட்டியில ஸ்தோத்திர கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். தம்பி இங்க இறந்துட்டான். இந்த செய்தி எனக்கு தெரியவே தெரியாது. நல்ல பையன், சபைக்கு வரமாட்டானே தவிர நம்ம சபையின் மேல ஒரு தெய்வீக அன்பு உண்டு. அவன் தான் இச்சடி சபை திறப்பு விழாவுக்கு கறி பூரா வெட்டினது அவன் தான். பிரியாணிக்கு கறி வெட்டினது பூரா அவன் தான். அவன் முத நாள் நெஞ்சு வலிக்குதுன்னு இருக்கான். நம்ம அங்கிருந்து எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ். நம்ம சபையில் உள்ள நர்ஸ் ஒரு சில நர்ஸுகளுக்கு அடிச்சிருக்கிறான் போன், யாரும் எடுக்கல. பாவம் பிள்ளை எவ்வளோ முயற்சி எடுத்துட்டு கடைசியில் ஒரு நர்ஸிட்ட போய் வலிக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு ஊசி தான் போட்டிருக்கு. அதோட முடிஞ்சிருச்சு கதை. ஊசி போட்டு முடிச்ச உடனே ஆள் இறந்தாச்சு. அது நடந்த உண்மை. நம்முடைய வாழ்க்கை நிச்சயமில்லாத வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறோமா? அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை என் பெட்ல போய் நான் உட்காருக்கும் போது என்னை விசாரிக்கிற கர்த்தர் என்னை புடமிட்டு பார்த்தும். ஆண்டவர் நைட்டு நம்ம படுக்கைக்கு போகும்போது நம்மளை பத்தி நமக்கு தானே தெரியும். வெளிப்புறமான சகாயராஜா எல்லாருக்கும் தெரியும், சூப்பர்மேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. உள்ளான சகாயராஜை பத்தி அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அவர் என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறீர். என்ன ஆண்டவரே, ஓகேயா படுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் படுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தம் வரலையே பிரதர், இப்படிலாம் கேட்டுட்டு தான் படுக்கணுமா? படுத்தா நல்லது. ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. அதை விட அருமையான ஒரு தீர்மானம் இருக்குது. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எது மீறாதபடிக்கு? இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஊழியர்கள் ஆனாலும் சரி, நிறைய ஊழியர்களாகிய என்னை போன்ற ஊழியர்கள் ஸ்டேஜில் என்னென்னமோ இப்ப பேசுறாங்க, காது கொடுத்து கேட்க முடியல. எவ்வளவோ காரியங்கள் ரொம்ப ஒரு காலத்துல நம்ம கூச்சப்பட்ட விஷயங்களை எல்லாம் பப்ளிக்ல பயங்கரமா பேசுறத பார்க்கிறோம். அதே போல விசுவாசிகள் இன்னைக்கு இந்த ஆராதனையில நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த ஆராதனையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். கவனிக்கிறீங்களா? நம்பர் 1 என்ன தீர்மானம் எடுத்தான் தெரியுமா? தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னாடி வைக்க மாட்டேன். முதல் தீர்மானம். இரண்டாவது தீர்மானம் என்ன? வழி விலகுகிறவர்களுடைய செய்கைகளை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. மூணாவது தீர்மானம் என்ன? மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். நாலாவது தீர்மானம் என்ன? பொல்லாதவனை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஐயோ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு வேண்டாம். பொல்லாதவனை நான் என்ன செய்ய மாட்டேன்? அறிய மாட்டேன். ஐந்தாவது, பிறரை ரகசியமாய் அவதூறு பண்ண மாட்டேன். ஆறாவது, மேட்டின்மை கண்ணனோடு எனக்கு ஐக்கியம் கிடையாது. ஏழாவது, பெரு நெஞ்சுள்ளவனை பொறுக்க மாட்டேன். இந்த 7 தீர்மானங்களை தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக தாவீது எடுத்தான். அல்லேலூயா சொல்வீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எனக்கு வீட்டில் போய் உட்காந்து தாவீது கிட்ட பேசுற மாதிரி நீங்களும் உட்காந்து பேசுங்க. நம்பர் 1, தீங்கான காரியம் என்ன? வீட்டில் போய் டிவியை ஆன் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத அசிங்கமான அசுத்தமான அருவருப்பான எதா இருந்தாலும் சரி அந்த கண்ணு முன்னாடி என்ன பண்ண மாட்டான்?
வைக்க மாட்டேன். ஏதோ நியூஸ் பார்க்குறேன், ஓகே, கேம்ஸ் பார்க்குறேன், ஓகே, ஆனால் வேற எந்த தீங்கையும் என் கண்ணு முன்னாடி என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். ஏன்? கண்ணு முன்னாடி வச்சா அது கண்ணுக்குள்ள போய் மனசுக்குள்ள போய் இருதயத்தை கெடுத்து, உடம்புக்குள்ள போய் நரம்புகளை கெடுத்து, சதையை கெடுத்து, ஆரோக்கியத்தை கெடுத்து உங்களை ஒரு வழி பண்ணிரும். இதனால தான் தீங்கான காரியத்தை என்ன செய்யக்கூடாது, கண்ணு முன்னாடி வைக்கக்கூடாது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேக்ஸ்லீடர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண்டவரை விட்டு பின்வாங்கினவங்க, வசனத்தை விட்டு பின்வாங்கினவங்க, சபையை விட்டு பின்வாங்கினவங்க, இவங்களோட நீங்க ஃபெல்லோஷிப் வைக்கக்கூடாது. இந்த வழி விலகுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்கைகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன், ஏன் தெரியுமா, அது என்னை பற்றாது. அவங்களோட சேர்ந்தா தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க. மூணாவது, மாறுபாடான இருதயம் என்ன செய்யணும், என்னை விட்டு விலகணும். ஆமென் சொல்லுங்க. எப்ப வந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரு நல்ல இருதயத்தோட நம்ம காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. நேரத்துக்கு ஒரு மாதிரி, காலையில ஒரு மாதிரி, மதியம் ஒரு மாதிரி, ராத்திரி ஒரு மாதிரி, அப்படி. இது நம்ம இட்ஸ் நாட் எ ஹெமிலியா. ஹெமிலியான்னு தெரியுமா உங்களுக்கு? பச்சோந்தி அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கருவ முள்ளில் இருக்கும்போது பச்சை பச்சேன்னு இருக்கும். அதே பிரவுன் கலர் மரத்துல போய் ஏறிடுச்சுன்னு வைங்க, பிரவுன் கலர் ஆயிரும். ஆனா நம்ம இருதயத்துக்குள்ள எப்போதும் கர்த்தர் தான் உலாவணும். நம்முடைய இருதயம் எப்போதும் நீதியை பேசணும். நம்முடைய இருதயம் எப்பையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். மாறுபாடான இருதயத்தை நான் என்னை விட்டு தூர பார்க்கிறேன். அது என்ன ஒரு நாளும் பொல்லாதவர்களோட எனக்கு என்ன கிடையாது, ஐக்கியம் கிடையாது. அது மட்டும் இல்ல, யாரை பத்தியுமே ரகசியமா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தேவ மனிதரையோ அல்லது வேற யாரையோ அல்லது ஒரு விசுவாசிய பத்தியோ மணிக்கணக்கா ஏதாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுடைய இருதயம் பாதிக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நிறைய குழந்தைங்க ஊழியர்களை பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்றது இல்ல, பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறது இல்ல? ஏன் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு சபை ஆராதனை ஊழியர்கள்னா அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியா நடந்துக்க தெரியல? பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்கள் தான் காரணம். ரொம்ப முக்கியமானது, இந்த மேட்டின்மை ஒரு நாள் நமக்குள்ளேயோ நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயோ வரவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். பெரு நெஞ்சு, ஒரு 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 அதிகார தோரணை, அந்த மாதிரி சுவாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இந்த தீர்மானத்தோட வாழ போறேன் அப்படின்னு நம்புறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, குடும்ப வாழ்க்கையில எடுக்கக்கூடிய தீர்மானங்கள். குடும்ப வாழ்க்கையில என்ன தீர்மானம்? 101 சங்கீதம் 2வது வசனத்தை படிங்க. 101 சங்கீதம் 2வது வசனம். உத்தமமான வழியிலே, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? எப்போது என் இல்லம் தேடி வருவீ, ஆவலோடு. ஆண்டவரே, எப்ப எங்க வீட்டுக்கு வருவீங்க? கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? தாவீது கேட்கிறார், என் வீட்டுக்கு எப்ப வருவீங்க ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட். அப்படி வரும்போது என் வீட்டுல நான் எப்படி நடந்துக்குவேன்? உத்தம பர்ஃபெக்ட் லைஃப், ஹோலி லைஃப். ஒரு சரியான மொழிபெயர்ப்புனா, எப்ப என் வீட்டுக்கு வருவீங்க? நான் பரிசுத்தமா நடந்துக்குவேன். அல்லேலூயா. உத்தம இருதயத்தோட நான் என்ன பண்ணுவேன்? நடந்து கொள்வேன். எப்படி நடப்பேன்? விவேகமா நடப்பேன். அந்த விவேகம் என்ன? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்னமா சொல்லுது? நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்ப இந்த விவேகம்னா என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா கோபப்படாம அதை அடக்கிறது தான் விவேகம். ஆமென். மற்றவங்களை மன்னிக்கிறது தான் என்னது? விவேகம். ஆமென் சொல்லுங்க.
Praise the Lord. அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பேதைகளே பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். ரொம்ப மஸ்ட்ங்க. இந்த விவேகம் ஆண்டவர் இயேசுவே சொல்வாரு, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்கள். இந்த 2 கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். சர்ப்பங்களை போல நம்ம எப்படி இருக்கணுமா? விவேகம். அந்த வினா விவேகம். சர்ப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், சடான்னு வரும்பார், ரொம்ப விவேகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இந்த நீதிமொழிகள் எழுதப்பட்டதே விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய. யார் யாரெல்லாம் நீதிமொழிகள் நல்லா படிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள விவேகம் வரும், நீதி வரும், நியாயம் வரும், நிதானம் வரும். பிரைஸ் தி லார்ட். 2வது, என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் சொல்றாராங்க. ஆமென் சொல்லுங்க பிரதர். விவேகம் சொல்லிட்டீங்க, அந்த உத்தமம் என்ன பிரதர்? ஆதியாகமம் 6:9 நீங்க படிச்சீங்கன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். வலது கையை உயர்த்தி சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. இஸ் upright man. அவர் எப்படிப்பட்டவர்னா உத்தமன், நீதிமான். இந்த பேரை எடுத்தாதாங்க பரலோகம் போக முடியும். தயவுசெய்து கவனிங்க, இயேசு சொன்ன வார்த்தையை கவனிங்க. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு தான் கூப்பிட போறேன். அப்ப தேவனுக்கு தேவை இந்த அப்ரைட், இந்த உத்தமமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை. தேவனோட சஞ்சரித்தாதான் அந்த சுவாபம் நமக்கு வரும். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமை பார்த்து பேசுறாரு. ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு. இந்த வார்த்தையா ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தன் மனைவி பேச்ச கேட்டதுனால, தன் மனைவி பேச்ச கேட்டு ஆகாரோடு குடும்பத்தை நடத்தினதுனால ஆண்டவருடைய கண்கள்ல அந்த நீதி தவறிட்டார். யாருங்க? ஆபிரகாம். ஆபிரகாம் அந்த நீதியை தவறுனதுனால ஆண்டவரை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமன. நீங்க ஜபத்துக்குள்ள போனீங்கன்னா தான், அன்றாட தனிப்பட்ட வாழ்க்கையில ஜப அறைக்குள்ள போனாதான் நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியும். நீங்க ஜப அறைக்குள்ள போகாத வரைக்கும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. Praise the Lord. Hallelujah. ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்திடணும். கட் ஷாட் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் பேச்ச கட் பண்ணிட்டு நேர ஜப அறைக்கு ஓடி வரணும். கதவை சாத்தணும், பெருமூச்சு விடணும், அங்கலாய்க்கணும், ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணார்? உலாவ ஆரம்பிப்பார். ஏய் மகனே, உனக்கு தப்புனே தெரியாம இதை பண்ணிட்டு இருக்கிற. மகனே, உனக்கு தப்புன்னு தெரியாம நீ இதை செஞ்சிட்டு இருக்கிற. மகனே, உனக்கு இது தப்புன்னு தெரியாமையே நீ இது வாழ்ந்துட்டு இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வீங்களா? இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? பார்வோன் கேட்கிறாரு. எங்க ஆபிரகாம்கிட்ட நான் கேட்கும் போது அவன் தான் மனைவியை என்னன்னு சொன்னா, என்கிட்ட சகோதரின் தானே சொன்னா. அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன். நான் இந்த பொண்ணை தொடவே இல்லை, ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி நான் குற்றமே இல்லை அப்படின்னு யார் சொல்றா? அபிமெலேக்கு. அதான் அழகா சொல்றான். சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கரெக்ட் தான்ப்பா, நீ சுத்தமான கையோட தான் இருந்த, அவளை நீ தொடலதான். அதுக்கெல்லாம் காரணம், அவளை தொடறதுக்கு, நீ பாவம் செய்யறதுக்கு நான் உன்னை விடல, குறுக்கல செவுறு மாதிரி நின்றுட்டு இருந்தேன். கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென்.
அதுக்குதான் உங்க பெண் பிள்ளைகளை உங்க ஆண் பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்புங்க. அனுப்பும்போது அவர்கள் பாவம் செய்யாதபடி கர்த்தர் குறுக்க நின்று அவர்களை பாதுகாப்பா. கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. சரி, 2 காரியம், நிறைய காரியம் பேசலாம், 2 காரியம் சொன்னேன். 3வது, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ள நான் வச்சுக்க மாட்டேங்கிறார். யாருங்க? டிசிட்னு ஆங்கிலத்துல சொல்றோம். கபடு செய்கிறவன். அந்த கபடுனா பிரதர், கபடுக்கு என்ன பிரதர் ஒரு பர்ஃபெக்டான தமிழ் அர்த்தம் சொல்லவா? சூழ்ச்சி, சூது, வஞ்சனை. அது 3க்கு பேர் என்னங்க? கபடு. சில பிள்ளைகளை பார்த்தோன்னா நம்ம சில பிள்ளைங்க ஆள் படா சைஸ் இருக்கும், ஆனா அந்த பிள்ளைகிட்ட கபடே இல்லைங்க, வஞ்சனையே இல்லைங்க. சொல்றாங்கல்ல, அல்லேலூயா. அந்த குழந்தை மாதிரிங்க. ஆனா சில ஆட்கள் நரம்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வஞ்சனை இருக்கும், சூது இருக்கும், பயங்கரமான சூழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சில வசனங்கள் தர்றேன், படிங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் மாயையிலே நடந்தேனோ, நான் மாயையிலேயா நடந்தேன், என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று. யாருக்காவது நான் தேவையில்லாத சூழ்ச்சி பண்ண என் கால் தீவிரித்ததோ அப்படின்னு யோபு கேட்கிறார். சங்கீதம் 52:2ல, சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு. எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கபடு செய்யக்கூடிய உன்னுடைய நாவு இருக்குதே, தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. சலூனுக்கு போயிருந்தாங்கன்னா தெரியும் ஆண்களுக்கு, தீட்டப்பட்ட, இப்ப யாரும் சவரன் கத்தியில பண்றது இல்ல, பிளைடு போட்டுருவாங்க. தீட்டப்பட்ட சவரன் கத்தி யாரு? இந்த சூழ்ச்சி பண்ணுகிறவருடைய நாவு. உண்மையாகவே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பேசுறேன். சூழ்ச்சி பண்ணுவது மிகப்பெரிய ஆபத்துகளை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வரும், சமாதான கேடுகளை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வரும். அதனாலதான் தாவீது சொன்னா, என் வீட்டுக்குள்ள கபடஸ்தன் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள யார் இருக்கக்கூடாது? கபடு பண்ணக்கூடியவன் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. சங்கீதம் 55:11 கூட என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கபடு செய்கிறவன் கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது, கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு என்ன செய்யறது இல்லை. எவ்வளவு பயமா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு பயங்கரமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 3 காரியம். 4வது காரியம், பொய் பேசுகிறவர்கள் என் கண்ணு முன்னாடி என்ன பண்ண மாட்டேன், நிலைப்பதில்லை. யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திரையாகமம் 20:16, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எனக்காக பக்கத்துல இருக்கவங்க கையை கொடுத்து, பிறனுக்கு விரோதமாய் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம், பொய் சாட்சி. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. லேவியர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. லேவியர் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் களவு செய்யாமலும், நீங்க திருடாமலோ, வஞ்சனை பண்ணாமலோ, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும், தயவு செய்து ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க. எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொய் சொல்லுகிறவனா என் கண்ணு முன்னாடி என்ன பண்ண மாட்டேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த பொய் சொல்றதுல 2 வசனம் உங்களுக்கு தரணும். ஒரு வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 15:29 பாருங்களேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றார். அவர் ஒரு தடவை சொன்னார்னா அதை பத்தி கவலையப்பட மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்லாத தேவன். கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. இன்னொரு வசனம் தர்றேன். 23:9-19 போடுங்க. என்னாகமம் 23:19. எல்லாரும் படிக்கலாமா? பொய் சொல்ல
பொய் சொல்ல, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஒரு, அப்படின்னா அர்த்தம் என்ன? மனுஷன் தான் பொய் சொல்லுவான். தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டாரு. அவர் ஒரு மனுபுத்திரனும், அவர் சொல்லியும் அவர் வசனித்தும். நல்ல வலதுகையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைனலி முதல்ல தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் எடுத்த தீர்மானம், இரண்டாவது தன்னுடைய குடும்பத்தில் எடுத்த தீர்மானம், மூணாவது தாவீது கிட்ட இருந்த சுவாபம், தேசத்தை குறித்ததான ஒரு தீர்மானம். நல்ல வலதுகையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அந்த சங்கீதம் 101 சங்கீதம் 6வது வசனத்தை படிங்க. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி, தேசத்தில் உண்மை உண்டாகும்படி. நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என் தேசம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க சொல்லுங்களேன், நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நான் வாழ்கிறேன். நீங்க மட்டும் இதை கடைபிடிச்சீங்கன்னா என்னங்க பெரிய சிங்கப்பூர், இந்தியா தாங்க அடுத்த சிங்கப்பூர். ஏங்க நான் சொல்வேங்க, நான் வாழ்கிற புதுக்கோட்டை இன்னைக்கு சிங்கப்பூர் ஆயிட்டு இருக்குங்க. 10/10/2010 அன்னைக்கு கர்த்தர் சொன்ன மாதிரியே இருக்குங்க. என்ன வளம் இல்லை இந்த புதுக்கோட்டையில்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன வளங்க இல்லை, என்ன ஆசீர்வாதம் இல்லை, என்ன மேன்மை இல்லை. இந்த ஊர்ல இல்லாதது என்னங்க? இந்த ஊர்ல இல்லாத ஆசீர்வாதம் என்னங்க? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேசத்தை குறித்து நம்ம நிறைய குறை பேசுறோம். கொஞ்சம் கவனிங்க, தேசத்தை குறித்து நம்ம நிறைய குறை பேசுறோம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, என்னென்னமோ பேசுறோம். ஆனா உண்மையா ஜெபிக்கிறவங்க அப்படி பேசக்கூடாது. உண்மையா ஜெபிக்கிறவங்க என்ன சொல்லணும்? என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா மாறும், என் தேசம் உண்மையுள்ள தேசமா மாறும், என் தேசம் பரிசுத்தமுள்ள தேசமா மாறும், என் தேசம் சுத்தமான ஒரு தேசமா மாறும். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென். நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதை நீங்க செய்யணும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. எரேமியா 29:7 சத்தம் போட்டு படிங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். எந்தெந்த குடும்பத்தில் தேசத்தை குறித்ததான ஒரு ஜெபம் பாரம், எந்தெந்த குடும்பத்தில் தேசத்தை குறித்ததான ஒரு பாரம் இருக்கிறதோ அதற்காக அவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்படி நீங்க தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகையில் அதற்கும் சமாதானம் இருக்கும், உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்படி எழுதியிருக்கா? அப்படி எழுதியிருக்கா? நானும் என் பிள்ளைங்களும் என் குடும்பமும் தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணும்போது என் குடும்பத்துல சமாதானம் இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், சந்தோஷமா ஒரு ஆமென். தயவு செய்து அந்த 29ஆம் அந்த அந்த எரேமியா புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 அந்த வசனங்களை எல்லாம் படிச்சீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீங்க நல்ல வீடு கட்டுங்க, உங்களை வேணான்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. சிரித்த முகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நல்ல வீடு கட்டுங்க, நீங்க நல்ல 1/2 ஏக்கர்ல கட்டுங்க, நீங்க நல்ல 10 சென்ட்ல கட்டுங்க, அது எனக்கு பிரியம்னு கர்த்தர் சொல்றேன். நீங்க வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி, உங்க வீடு சுத்தி நல்ல உரம் போடாம தோட்டங்கள், எல்லா காய்கறி தோட்டங்களையும் போட்டு அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். மேரிங்கிற ஒரு டீச்சர் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே அவங்க வீட்டு மாடி ஃபுல்லா குரோட்டன்ஸ் தான் வச்சாங்களாம். அப்புறம் காய்கறி தோட்டங்களை போட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு தேவையான அவ்வளவு காய்கறிகளும் சாப்பாட்டு சமையலுக்கு உரம் இல்லாம அவங்க வீட்டு மாடியிலே பறிச்சு அன்னன்னைக்கு குழம்புக்கு தேவையான காய்கறி இருக்குன்னு மேரின்னு ஒரு அம்மாவை போட்டு காமிக்கிறான். நீங்க சாரின்னு சொல்லிடாம நீங்க வீட்டை கட்டி உங்க வீட்டை சுத்தி தோட்டம் போட்டு நல்லா சாப்பிடுங்க. இது ஆண்டவர் விரும்புற காரியம். ஆமென்.
கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி நீங்க நல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்க நல்லா பேசுங்க. டேய் தம்பி, கல்யாணம் பண்ணாம இருக்க கூடாதுடா, நீ கண்டிப்பா என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். சில பெண் பிள்ளைகள் சொல்லும், அம்மா எனக்கு கல்யாணம் வேணாம், அம்மா பயமா இருக்கு, அம்மா கல்யாணம் வேணாம், அம்மா பயமா இருக்குன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுங்க. நீ கண்டிப்பா, என்ன அழகா பைபிள் சொல்லுது, டே நீ ஆம்பளடா, நீ பெண்களை தாண்டா விவாகம் பண்ணணும். சத்தம் இல்லையே? யார விவாகம் பண்ணணும்? பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்தையும் நல்லா பெத்துக்க. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்கணும், உன் குடும்பமே ஒரு சபையா இருக்கணும். சத்தம் அல்ல, சத்தம் அல்ல. என்கிட்ட வந்து ராமேஸ்வரம் பாஸ்டர், நம்ம ஐயா யாரு, பவுலோஸ் அப்பா, சகராஜ், இந்த போட்டோ நீ பத்திரமா வச்சுக்கணும்னு கொடுத்த. என்னப்பான்னு கேட்டேன். 40 பேர் அதுல நின்னாங்க. அதுக்கு நடுவில் இவர் நின்னார். என்னன்னு கேட்டேன். அந்த 40 பேரும் ஒரே குடும்பம், ஒரே சர்ச்சு. நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியாது. அது அப்படியே லேமினேஷன் பண்ணி அழகா போட்டோ போட்டு என் ரூம்ல மாட்டி வச்சிருக்கிறேன். அதை பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்வேன், என் பிள்ளைங்க சந்ததியினுடைய சந்ததியை பார்க்கணும், நீங்க ஜனத்தினுடைய ஜனத்தை பார்க்கணும். குமாரர்னு எழுதல, குமாரர் குமார். நீங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பீர்கள். ஒன்னே போதும் கண்ணே போதும்ல நிக்காதீங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி வேணும், அவனுக்கு ஒரு தம்பி வேணும். பிரதர், இப்ப இந்தியா இப்ப 140 கோடி, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமார்த்திகளுக்கு புருஷன். என்ன அருமையா பைபிள் சொல்லுது பாருங்க. உங்கள் குமாரருக்கு புருஷருக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்க, இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும், நீங்க அங்க குறுகாமல் பெருகி. இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் குறுகாமல் பெருகி, நீங்கள், நான் உங்களை சிறைப்பட்ட, அதுக்கப்புறம் தான் நான் உங்களை சிறைப்பட்டு போக. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், சபையார் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்க ஜெனரேஷன், உங்க சந்ததி சதா காலமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக எழும்பணும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென், அல்லேலூயா. உங்க குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொர்நேலியோ குடும்பம் மாதிரி இருக்கணும். கொர்நேலியோ வந்து ஒரு 100க்கு அதிபதி, ஒரு பட்டாலியன். ஆனா அவன்கிட்ட 8 குணம் இருந்துச்சு. என்ன குணம் தெரியுமா? முதல்ல, தன் வீட்டார் அனைவரோடு கர்த்தருக்கு பயந்தவன். இஸ் எ காட் ஃபியரிங் மேன். கர்த்தருக்கு பயந்தவன். 2வது, அவனுடைய கேரக்டர் தேவ பக்தி உள்ளவன். இஸ் எ பயஸ். நல்ல கவனிங்க. 3வது, எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். இந்த வசனங்கள்லாம் எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல இருக்கு. 3வது வசனத்துல என்ன இருக்கு? ஒரு தூதனை தரிசனம் கண்டு. இது வந்து 4th கேரக்டர். 5th கேரக்டர் என்ன? மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவன். இது 2வது வசனத்துல இருக்கு. 6வது காரியம் என்ன? 10:22 நீதிமான். 7வது என்ன? நற்சாட்சி பெற்றவன். 10:30 என்ன எழுதியிருக்கு? உபவாசிக்கிறவன். இந்த 8 கேரக்டர்ஸ் யார்கிட்ட இருந்துச்சு? ஒரு கொர்நேலியு குடும்பத்துல இருந்துச்சு. நம்ம குடும்பங்கள்லையும் உபவாசம் இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும், தான தர்மம் இருக்கணும், ஜெபிக்கணும், தரிசனம் பார்க்கணும், நல்ல தர்மம் பண்ணணும், சாட்சியா வாழணும், நீதிமான்களா இருக்கணும். இந்த 8 காரியம் உங்க வீட்டில் இருக்கணும். ஆமென். இந்த 101ஆம் சங்கீத 8 வசனத்தை அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே நிறுத்துங்க. ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு வரும்.